தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூபிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 111ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று வேதத்தில் நாம் சொல்லப்படவில்லை. இது அநாதை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனாலும் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே இதுபோன்ற சங்கீதங்களை அநாதை சங்கீதங்கள் என்று அழைப்பதை விட ஆவியானவருடைய சங்கீதம் என்று சொல்வதுதான் சால பொருந்தும். சில சங்கீதங்கள் வேதத்திலே அகரவரிசை சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எபிரேய மொழியில் உள்ள எழுத்துக்கள். இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு எழுத்தாக வரக்கூடிய அகரவரிசையான சங்கீதங்கள். இதுபோன்ற சங்கீதங்கள் 9ஆம் சங்கீதம், 10ஆம் சங்கீதம், 24ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம், 37ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம், இன்னும் 145ஆம் சங்கீதம். இந்த 111ஆம் சங்கீதம் அகரவரிசை சங்கீதம். சில சங்கீதங்களிலே அல்லேலுயா என்ற வார்த்தை தொடங்கி அல்லது அல்லேலுயா என்ற வார்த்தை முடியக்கூடிய அளவில் அமைந்திருக்கக்கூடிய சில சங்கீதங்கள் உண்டு. அவை 111ஆம் சங்கீதம், 112ஆம் சங்கீதம், 115ஆம் சங்கீதம், 117ஆம் சங்கீதம். இந்த சங்கீதங்கள் எல்லாம் அல்லேலுயா என்ற வார்த்தையிலே தொடங்கி அல்லது அடங்கி முடியக்கூடிய சங்கீதங்களாக காணப்படுகின்றன. இந்த சங்கீதத்தின் பின்னணியத்தை நாம் நோக்குங்கால், இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு எழுதப்பட்ட சங்கீதம், இயற்றப்பட்ட சங்கீதம், பாடப்பட்ட சங்கீதம். இஸ்ரேல் ஜனங்களை சுற்றிலும் வெறுப்பாக அவர்களை பார்த்து கொண்டு பொறாமையோடு அவர்களை நோக்கி கொண்டிருந்த அயலகத்தார், அயல் மாநிலத்தார், அது மட்டுமல்ல சொந்த ஜனங்களே ரொம்ப தாராளமான மனப்பான்மையோடு இல்லாமல் ரொம்ப கை குறுகினவர்களாக சிக்கனமாக வாழ்ந்து வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்க்கை என்பது கடினமாக இருந்தது. இது குறித்தெல்லாம் எச்சரித்து போதித்து எஸ்ரா, ஆகாய் போன்ற தீர்க்கதரிசிகள் தங்களுடைய தீர்க்க தரிசன நூல்களிலே இவற்றை குறித்து எழுதியதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு கொடுக்கப்படும் 4 விதமான போதனைகளை குறித்து நாம் காண்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை கடந்து வரும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய 4 ரகசியங்களை இந்த சங்கீதம் வசனங்களிலே தெரிவிக்கிறது. முதலாவதாக பார்க்கிறோம், துதி என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு எவ்விதத்திலும் துதி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை. முதலாம் வசனத்தில் காண்கிறோம், அல்லேலுயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. துதி நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொண்டு தரும். நம்முடைய வாழ்க்கையிலே துதி மிகவும் அவசியம். சங்கீதம் துதியிலே ஆரம்பிப்பதாக பார்க்கிறோம். நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிக்கும் துதியோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். முழு இருதயம் என்று சொல்லும் பொழுது இருதயத்திலே 3 விதமான அம்சங்கள்: உணர்ச்சி, புத்தி, சித்தம். முழு உணர்ச்சியோடும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். முழு புத்தியை, அறிவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து துதிக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கும் பொழுது முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிக்கக்கூடிய துதியாக விளங்குகிறது. முகஸ்துதி அல்ல, துதிபாடும் கூட்டம் அல்ல, மிகைப்படுத்தி எதையோ சொல்வதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த எண்ணிறந்த நன்மைகள் அவை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சொல்லி சொல்லி துதிக்கக்கூடிய துதி. அந்த துதி ஆண்டவர் மன விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறார், தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். எனவே வாழ்க்கை முழுவதும் துதி நிறைந்ததாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்கள் வரும்பொழுது ஸ்தோத்திரம், துன்பமான காரியங்கள் சூழும் போதும் ஸ்தோத்திரம். நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி என்று சொல்லி எல்லா நிலைமையிலும் ஆண்டவரை துதிப்பது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நல்ல காலமோ கெட்ட காலமோ, நன்மையான காலமோ துன்பமான காலமோ, எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே 34ஆம் சங்கீதத்திலே. அதே போல எல்லா நிலைமைகளிலும் கர்த்தரை துதிக்கக்கூடிய துதியோடு இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனை துதிக்காதவர்கள் தேவராஜ்யத்தில் இல்லாதவர்கள். ஏனென்றால் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய தெய்வம். அவரை தொழுது கொள்கிறவர்கள் துதியோடு தங்களுடைய ஜபத்தை ஆராதனையை ஆசரிக்க வேண்டுமா போல இந்த சங்கீதம் நம்மை கேட்டுக்கொள்கிறது. ஆக முதலாவதாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய அடிப்படை முதல் உண்மை துதி. இரண்டாவதாக தியானம் என்று சொல்லி 2ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரையிலே நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நிறைவுகூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆக இரண்டாவதாக ஆண்டவருடைய செயல்களை தியானிக்கக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களை குறித்து தியானிப்பது, அப்படியே மேலெழுந்த வாரியாக ஸ்தோத்திரம் செலுத்திவிட்டு செல்வது மட்டுமல்ல, ஆண்டவர் செய்த நன்மைகள், நம்முடைய நிலைமை என்ன, ஆண்டவருடைய தன்மை என்ன, இவற்றையெல்லாம் யோசித்து தியானித்து ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. 2வது வசனத்தில் ஆண்டவருடைய செயல்களை எண்ணி வாழ்வது, 4ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய அதிசயங்களை எண்ணி வாழ்வது, ஆண்டவருடைய இரக்கம் மன உருக்கம் இவற்றையெல்லாம் நினைத்து ஸ்தோத்திரிப்பது. 4ஆம் வசனத்தில் மீண்டும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆகாரங்கள், மற்றவர்களுக்கு மற்றவைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆகாரங்கள், அவர் படி அளப்பது, இதையெல்லாம் குறித்து சிந்தித்து தியானிக்கக்கூடியது. இன்னும் 5ஆவதாக ஆண்டவர் நம்மோடு பண்ணிய உடன்படிக்கை, கிறிஸ்தவர்களை பொறுத்த அளவிலே, விசுவாசிகளை பொறுத்த அளவிலே அவருடைய இரத்தத்தினாலே நம்மோடு பண்ணிய உடன்படிக்கை. ஆண்டவருடைய மாம்சத்துக்கு இரத்தத்துக்கு உரியவர்கள் நாம். என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவரை போல கர்த்தருக்கு முன்பாக சுதந்திரவாளிகளாக நாம் மாறிவிடுகிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்குள்ளவர்களாக விளங்கும் பொழுது ஆசீர்வாதம். ஆண்டவருடைய சரீரம் நம்முடைய சுகத்துக்காக உடைக்கப்பட்டது. ஆண்டவருடைய இரத்தம் நம்முடைய சுத்திகரிப்புக்காக சிந்தப்பட்டது. சுகத்துக்காகவும் சுத்திகரிப்புக்காகவும் உடைக்கப்பட்ட சிந்தப்பட்ட சரீரம், இரத்தம். அப்பேற்பட்ட ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவருடைய கிருபையினால் நமக்கு தரக்கூடிய நித்திய பேரின்ப வாழ்க்கையை கொண்டு வரும். இன்னும் 6ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய கிரியைகள், இப்படி ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் நாள்தோறும் நல்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கும் துதி ஆண்டவரை பற்றும் தியானத்தோடு அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், கர்த்தரை தியானிக்கிறீர்களா? கர்த்தருடைய தியானம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அவருடைய தியானம் உங்களுக்கு இனிமையாக காணப்படுகிறதா? ஐயா, ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனால் தியானம் என்றால் என்ன என்று எனக்கு புரியவில்லை, கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்கிறேன். ஆண்டவரை தியானிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு முறை. பல முறைகள் உண்டு. உங்களுக்கு ஒரு எளிமையான முறை. ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக 31 நாட்கள், நீதிமொழிகளிலே அதிகபட்சம் 31 அதிகாரங்கள். எந்த தேதியோ அந்த அதிகாரத்தை வாசியுங்களேன். இன்றைக்கு எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி என்று வைத்துக்கொண்டால் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். 3 தடவை வாசியுங்கள். 3 கேள்விகளோடு வாசியுங்கள். முதலாக வாசிக்கும் பொழுது உங்களுடைய விரலை அந்த அதிகாரத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் வசனத்திலே உங்கள் விரல் இருக்கட்டும், பின்னர் 2ஆம் வசனத்துக்கு போகட்டும், பின்னர் 3வது வசனத்திற்கு போகட்டும். அப்படி படிப்படியாக வசனமாக ஒரு கேள்வியை கேட்டு நீங்கள் தியானிகள். என்ன கேள்வி? இன்றைக்கு என்னுடைய பாவம் என்ன என்று கேளுங்கள். விரலை வைத்து வாசித்து கொண்டே இருங்கள். ஆங்காங்கே விரல் நிற்கும். என்ன? உங்களுடைய பாவம் அங்கே புலப்படும்.
உங்கள் பாவ பழக்க வழக்கம் அங்கே புலப்படும். உடனடியாக அந்த இடத்திலே நிறுத்தி விடுங்கள், கடந்து செல்லாதிருங்கள். கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே, என் பாவத்தை விட்டு, இந்த குறிப்பிட்ட பாவ பழக்க வழக்கத்தை விட்டு நான் மனம் திரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவத்தை மன்னியும். இந்த பாவம் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்காமல் இருக்கத்தக்கதாக, தொடர்ந்து இந்த பாவத்தை நாடி நான் செல்லாமல் இருக்கத்தக்கதாக நீர் தடுத்தாட்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஒரு அதிகாரத்தை ஒரு தடவை வாசித்தாச்சா? எப்படி? இன்று என்னுடைய பாவம் என்ன? அந்த கேள்வியோடு நீங்கள் வாசித்து முடித்தீர்கள். அதே அதிகாரத்தை 2ஆம் தடவை வாசியுங்கள். மீண்டும் விரலை கொண்டு போய் முதல் வசனத்தில் வையுங்கள். வசனம் வசனமாக நீங்கள் வாசியுங்கள் 2வது கேள்வியோடு. 2வது கேள்வி என்ன? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன என்று கேளுங்கள். அப்போ சில இடங்களில் விரல் நிற்கும், அங்கே ஆண்டவருடைய சித்தம் புலப்படும். எந்த இடத்துல நாம் கீழ்ப்படியவில்லையோ அந்த இடத்துல கீழ்ப்படிய ஆண்டவருடைய ஆவியானவர் வசனத்தின் மூலமாக நம்ம ஏவுவார். கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய மனம் இல்லை என்றால், கீழ்ப்படிய முடியவில்லை என்றால் தண்டனை நிச்சயம். அது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் தண்டிப்பார். எனவே கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த வசனத்திற்கு, இந்த போதனைக்கு நான் கீழ்ப்படிய எனக்கு மனம் தாரும், எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்வார். சரி, அந்த அதிகாரத்தை 2 முறை வாசித்து முடிச்சாச்சா? அந்த அதிகாரத்தை 2வது முறை வாசித்து முடித்தாயிட்டா 3வது முறை மீண்டும் முதல் வசனத்திற்கு வாருங்கள், விரலை வையுங்கள், வசனமாக வாசியுங்கள். இப்பொழுது 3வது கேள்வி. முதல் கேள்வி என்ன? இன்று என் பாவம் என்ன? 2வது கேள்வி என்ன? இன்று உம்முடைய சித்தம் என்ன? 3வது கேள்வி என்ன? இன்று நீர் எனக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன? நீர் எனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? இந்த கேள்வியை கேட்டு 3வது தடவையாக அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். சில இடங்களிலே விரல் நிற்கும். அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள். அவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், ஆசீர்வாதங்களாக பலிக்கும். அவற்றையெல்லாம் அப்படி அடிக்கோடு போட்டுக்கொள்ளுங்கள். அவற்றையெல்லாம் உங்களுடைய மனதிலே அப்படியே நிறுத்தி கொள்ளுங்கள். இப்படி 3 கேள்விகளோடு அந்த அதிகாரத்தை வாசித்து விட்டீர்கள் என்றால் அந்த அதிகாரத்தை நீங்கள் தியானித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இப்படி வேதத்தில் உள்ள பல வசனங்கள், பல அதிகாரங்கள், இவற்றையெல்லாம் குறிப்பாக இந்த 3 கேள்விகளோடு நீங்கள் வாசித்து கைக்கொள்ள உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் தியானத்தோடு வாசிக்கிறீர்கள் என்பது பொருளாகும். இப்படியாக கர்த்தரை தியானிக்கக்கூடிய தியானம் உங்களுக்கு இனிதாக இருக்க வேண்டும். முதலாவதாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முதலாவது அடிப்படை ரகசியம் துதி. 2வது தியானம். 3வதாக திருவசனம். ஆண்டவருடைய வசனம், வேத புத்தகம், பைபிள். திருவசனம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது இந்த திருவசனத்தினால் உண்டாகக்கூடிய கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கிறோம். 7ஆம் வசனம் பாருங்கள். வேத புத்தகம் கையில் இருக்கிறதா? இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயா, ஃபோன் வச்சிருக்கையா? ஃபோனில் இருக்கு. ஃபோனில் எப்படி நீங்கள் அண்டர்லைன் பண்ணுவீங்க? வேத புத்தகம் இருப்பது நல்லது கையிலே. 7ஆம் வசனம் முதல் அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களுக்கும் உறுதியானவைகள், அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய நியாயங்கள், இவற்றையெல்லாம் படித்து தியானித்து கை கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க அடிப்படையாக கொடுக்கப்பட்ட 3வது ஆதாரம் திருவசனம், வேத வசனம். வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். எது எதை விட்டு இந்நாட்களிலே உங்களை விலக்கி இருக்கிறது? பாவம் இருந்தால் வேதம் வாசிக்க ஆசையாக இருக்காது. ஆனால் பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு முன்பாக பரிசுத்த பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் என்று கருதினால், அர்ப்பணித்தால் வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள், தியானிப்பீர்கள். வேதம் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்காக இருக்கக்கூடிய மொழிகளிலே பல மொழிகளிலே வேதம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு சில மொழிகளிலே தான் வேதம் உண்டு. அந்த ஒரு சில மொழிகளிலே ஒன்று உங்கள் கையிலே உண்டு. வேதத்தை வாஞ்சியுங்கள், வாசியுங்கள். தூசிப்படி அங்கே வைத்து விடாதிருங்கள். அப்பப்போ அதை எடுத்து வாசியுங்கள். அது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவருக்கே வேதம் முக்கியமானது.
ஆண்டவருக்கு வேதத்தில் ஏறக்குறைய 100 பெயர்களுக்கு மேலாக கொடுக்கப்படுகின்றன. அந்த 100 பெயர்களை விட ஆண்டவருக்கு முக்கியமானது வேதம். அவருடைய வார்த்தை. உம்முடைய நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதாக 138 சங்கீதம் 2 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கே அவருடைய வார்த்தை முக்கியம் என்றால் நமக்கு அவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானதாக காணப்பட வேண்டும். வேதத்தை வாசியுங்கள், வாஞ்சியுங்கள், விசுவாசியுங்கள், அப்பியாசியுங்கள், போஷியுங்கள், மற்றவர்களுக்கு போதியுங்கள். இப்படி இருக்கும் பொழுது வேதத்தினால் கிடைக்கப்பெறக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கும் நன்மையை தரும், மற்றவர்களுக்கும் உங்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆக திருவசனம் என்பது முக்கியமானது. 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனங்கள் உண்மையானவை, சத்தியமானவை. உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அவையெல்லாம் உண்மையாக நிறைவேறும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் கீழே விழுந்து விடுகிறதில்லை. அவர் வாயால் சொன்னதை கரத்தால் செய்கிறவர். வானமும் பூமியும் ஒழிந்து போம், அவருடைய வார்த்தை அதன் எழுத்து உறுப்பு ஒன்றுமே ஒழியாது. மனம் மாறுகிறதற்கு அவர் மனுஷர் அல்ல. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வானத்திலிருந்து வரக்கூடிய மழை பூமியிலே பொழிந்து விளைச்சலை உண்டு பண்ணி தான் நினைத்ததை நடத்தி திரும்பி செல்லுமே, அதே போல நமக்கு வரக்கூடிய வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் ஆண்டவருக்கு சித்தமானவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றித்தான் திரும்பி செல்லும். நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆவி உள்ளே, ஜீவன் உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. இது சாதாரணமான அனுபவம் அல்ல, இது அசாதாரணமான அனுபவம். வசனத்தை விட்டு விடாதிருங்கள். வசனத்தை விட்டால் வசனம் உங்களை விட்டுவிடும். வசனத்தை தூக்கி சுமந்தால் வசனம் உங்களை தூக்கி சுமக்கும். எனவே உண்மையான வசனம், அது மட்டுமல்ல 8ஆம் வசனத்திலே உறுதியான வசனம் என்றும் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனங்களிலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும், நிலைக்கும். எந்த வசனமும் தப்பி போகாது, நம்மை தொடர்ந்து பிடிக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பலிக்கும். ஒருவேளை கர்த்தர் சொல்லக்கூடிய சில வாக்குத்தத்தங்கள், சில வாக்கு உறுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதோ, பல வருஷங்கள் விசுவாசித்தோம், யோசித்து பார்த்தோம், ஒன்று நடந்த மாதிரி தெரியலையே, இன்னும் அந்த ஜபத்தை விட்டுருவோமா? விடாதீங்க, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களால் விசுவாசிக்க முடியாமல் அவிசுவாசம்தான் மிஞ்சுகிறது என்றாலும் உங்களுடைய அவிசுவாசத்திற்கு மிஞ்சி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பலன் அளிப்பார், தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய அவிசுவாசம் ஆண்டவருடைய உண்மையை அவமாக்காது என்று சொல்லி வாசிக்கிறோம். விசுவாசிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் பலிக்கும். விசுவாசித்தால் ஆசீர்வாதத்தோடு பலிக்கும். விசுவாசிக்க முடியவில்லை என்றால் அடியோடு பலிக்கும். ஒரு அடி அடித்து, ஒரு குட்டி, ஒரு சிக்ஷையை கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் பலிக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வார். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். சகரியாவுக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. நம்ப முடியவில்லை அவனால், விசுவாசிக்க முடியவில்லை அவனால். அதனால் நங்கினி ஒரு கொட்டு, தலையிலே ஒரு கொட்டு என்ன விழுந்தது? ஊமையாகி போனான். வாக்குத்தத்தம் பலித்ததா? பலித்தது. யோவான் பிறந்தான். அதுதான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தால் ஆசீர்வாதத்தோடு பலிக்கும், விசுவாசிக்கவில்லை என்றால் அடியோடு பலிக்கும். எனவே அடிபடாமல் ஆசீர்வாதத்தோடு வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொண்டு வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக உண்மை எங்கே? திருவசனத்திலே. இரண்டாவதாக உறுதி. மூன்றாவதாக உடன்படிக்கை. ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். தம்முடைய இரத்தத்தின் மூலமாக நமக்காக சிலுவையிலே சிந்தி அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் உறுதிபட இந்த உடன்படிக்கையை நம்மோடு பண்ணினார். அந்த உடன்படிக்கை அவர் காத்துக்கொள்வார். அந்த உடன்படிக்கையிலே ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நாமும் அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் செய்ய வேண்டுவதை ஆண்டவர் செய்வார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
எந்தெந்த காரியத்திலே நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்தந்த காரியத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கீழ்ப்படியவில்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. விசுவாசம் என்றாலே கீழ்ப்படிதல் என்றுதான் அர்த்தம். ரோமர் 1 அதிகாரம் 5 7 வாசிக்கும் பொழுது தம்முடைய நாமத்தை பற்றி விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று வாசிக்கிறோம். விசுவாசம் என்றாலே கீழ்ப்படிதல். நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி கீழ்ப்படியாமல் போனால் அது விசுவாசம் அல்ல, அது பகல் கனவு. உணர்ச்சி வசப்பட்டு சில அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒழிய உண்மையிலே விசுவாசிக்கவில்லை. விசுவாசம் என்றால் உடனடியாக கீழ்ப்படிதல் என்று அர்த்தமாம். கீழ்ப்படுகிறவர்கள் விசுவாசிகள், கீழ்ப்படியாதவர்கள் அவிசுவாசிகள். நீங்கள் விசுவாசிகளா அவிசுவாசிகளா? நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களா கீழ்ப்படியாதவர்களா? உங்களையே நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். சரி, முதலாவதாக துதி என்று பார்த்தோம், இரண்டாவதாக தியானம் என்று கற்றோம், மூன்றாவதாக திருவசனம், நான்காவதாக தேவஞானம். 10ஆம் வசனத்திலே அப்படியாக நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நான்காவதாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து வாழ அடிப்படை ரகசியம் தேவஞானம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் தேவ ஞானத்தை உண்டு பண்ணும். நிறைய பேருக்கு அறிவு இருக்கிறது, ஞானம் இல்லை. அறிவு என்றால் என்ன? நம்முடைய படிப்பறிவாலும் பட்டறிவாலும், பட்டறிவுனா அனுபவம் என்ற அர்த்தம், படிப்பறிவினாலும் பட்டறிவினாலும் நாம் சேகரிக்கக்கூடிய தகவல்கள் அறிவு. ஞானம்னா என்ன? நாம் சேகரித்த அந்த தகவல்களை ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே, ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே பயன்படுத்தக்கூடிய நிலைமை, தன்மை ஞானம். ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் சேகரித்த தகவல்களை பயன்படுத்தக்கூடிய முறை தேவஞானம். அந்த தேவஞானம் ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையிலும் வேத வசனத்தின் அடிப்படையிலும் நமக்கு கிடைக்கிறது. சரீர வளர்ச்சி என்பது ஞானம் அல்ல. இந்த ஆளுக்கு வயது 80, இந்த ஆளுக்கு வயது 90, எனவே இவர் ஒரு பெரிய ஞானவானாக இருப்பார் சொல்ல முடியாது. ஏஜிங் இஸ் நாட் க்ரோயிங். வயதாகிறது வளர்ச்சியின் அனுபவம் அல்ல. யோபு தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொன்னான், வயதான நண்பர்களை, ஞானத்தை உங்களிடத்திலே நான் காணேன், நீங்கள் போகலாம் என்று சொல்லி அனுப்புவதாக நாம் பார்க்கிறோம். சரீர வளர்ச்சி அல்ல, சாதனைகளும் அல்ல. என்ன சாதனைகளும் ஞானம் அல்ல. அது மட்டுமல்ல, சன்மார்க்கம் அல்ல. ஒன்று நீதிமானுக்கு அடுத்த வாழ்க்கை அல்லது துன்மார்க்கனுக்கு அடுத்த வாழ்க்கை, ரெண்டிலே ஒன்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இடைப்பட்ட சன்மார்க்கம் என்பது கிடையாது. யோபு 9:22 துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் சங்கரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆக சன்மார்க்க வாழ்க்கையை நம்பாமல் ஆண்டவருக்கு பயந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுவது ஞானம் மட்டுமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்வதே ஞானம். அவரே நமக்கு தேவ ஞானமாய் இருக்கிறார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஞானம், கர்த்தர் நம்முடைய அறிவு, கர்த்தர் நம்முடைய புத்தி, இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். இன்னும் ஞானம் என்பது சம்பாத்தியம் அல்ல. அதிகமாக சம்பாதித்திருக்கிறான், இவன் தான் இந்த உலகத்தில் ஞானி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த மனுஷன் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான், வருங்காலத்திற்காக சேர்த்து வைத்தான், வருமானத்தை குவித்து வைத்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே என்று சொன்னார். உலகத்திலே ஒன்றும் சேர்த்து வைக்காதவனை பார்த்து உலகம் முட்டாள் என்று சொல்கிறது. ஆனால் தேவ நோக்கம் அறியாமல் சேர்த்து கொண்டே இருக்கிறவனை பார்த்து தேவன் முட்டாள் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட முட்டாள்களாக இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுக்காக சேர்த்து வைக்கிறீர்களா? உங்களுக்காக சேர்த்து வைக்கிறீர்களா? தேவ ஞானத்தோடு வாழ வேண்டும் என்றால் பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சி புழு புல்லர்கள் ஒன்றும் கிடையாது. பத்திரமாக ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் அங்கே போகையிலே உங்களுக்கு அமோகமான வரவேற்பு ஆண்டவருடைய ராஜ்யத்திலே உண்டு. ஆக கர்த்தருடைய ஞானம் என்பது முதலாவதாக இயேசு கிறிஸ்து, இரண்டாவதாக அவருக்கு பயப்படக்கூடிய பயம்,
மூன்றாவதாக பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்த வாழ்க்கை நமக்கு ஞானத்தை கொண்டு வரும். இப்பேற்பட்ட ஞானவன்களாக இந்த உலகத்தில் ஜீவிப்போம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கருத்தாக சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக நாம் திகழ்வோம். முதலாவதாக துதி, இரண்டாவதாக தியானம், மூன்றாவதாக திருவசனம், நான்காவதாக தெய்வீக ஞானம். இந்த அம்சங்களினாலே, இந்த அடிப்படை ரகசியங்களினாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் தரக்கூடிய எண்ணிறந்த ஆசீர்வாதங்களை, அனுபவிக்கக்கூடிய அடிப்படை ரகசியங்களை இந்த சங்கீதத்தின் வாயிலாக நாங்கள் கற்றோம். நீர் கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. துதி நிறைந்த வாழ்க்கையோடு, தியானம் நிறைந்த வாழ்க்கையோடு, திருவசனத்திற்கு கீழ்ப்படிந்து தேவ ஞானத்திலே சிறந்து விளங்குகிறவர்களாக நாங்கள் காணப்படத்தக்கதாக கிருபைத்தாரும். மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயப்படும் பயத்திலே வளரவும், பக்தியிலே திகழவும், பரிசுத்தத்தை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நீர் வழி நடத்தும். எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.